சென்னையில் இதுவரை 12,000 தெரு நாய்களின் உடலில் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் அடுத்த கட்டமாக வளர்ப்பு நாய்களுக்கும் சிப்பை பொருத்த முடிவு செய்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜபர்சன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னையில் ஒட்டுமொத்தமாக உள்ள 1,80,000 தெருநாய்கள்ல 12,000 தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், இது அடுத்த கட்டமாக வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கும் சிப்பு பொருத்துவதற்கு மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. சென்னையில் வளர்ப்பு நாய்கள் மூலமாகவும் தெருநாய்கள் மூலமாகவும் பல நேரங்கள்ல பொதுமக்களுக்கு இன்னல்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. பல இடங்கள்ல குழந்தைகளை தெருநாய்கள் கடித்து குதறக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதை கட்டுப்படுத்துவதற்கு மாநகராட்சி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு கட்டமாக தெருநாய்களுக்கு ஊசி போட்டு தடுப்பூசிகளை போடக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் பரிச்சார்த்த முறையில் தெருநாய்களுக்கு சிப் பொருத்தக்கூடிய பணியும் நடைபெற்று வந்தது. இந்த தெருநாய்களுக்கு சிப் பொருத்துவதன் விளைவாக அந்த நாய் எந்த தெருவை சார்ந்தது, அந்த நாய்க்கு என்னென்ன தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது, அந்த நாய்க்கு எந்த தேதியில் கருத்தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை எளிதில் சேகரித்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடியும் என கால்நடை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இதை அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்கு வீடுகளில் வளர்க்கக்கூடிய தெருநாய்களுக்கு முன் அனுமதி கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருந்தது. முன் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்ப படிவம் வெறும் 50 ரூபாய் மூலமாக அவர்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று தெருநாய்கள் வளர்ப்பதற்கு மாநகராட்சி அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விண்ணப்பத்தை பெறும்போதும் அல்லது விண்ணப்பத்தை பெற்று ஏற்கனவே வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் இதை போல சிப்பு பொருத்துவதற்கான முன்னெடுப்பை மாநகராட்சி எடுத்திருக்கிறது. இதற்காக தனியாரிடம் ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணி அடுத்த மாதம் முதல் தொடங்குவதற்கான முடிவை மாநகராட்சி எடுத்திருக்கிறது.